வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் அண்மை செய்திகள். புழல் சிறையில் இருந்த தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் புழல் சிறையில் இருந்தபடியே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். 2023 ஜூன் 14 தேதியில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 8 மாதங்களாக அவர் இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார். அவரது நீதிமன்ற காவல் 20வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஜாமீன்கள் வழங்கப்படவில்லை. இதற்கு இடி சொல்லும் காரணம் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அவர் அமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிறார். அதனால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து விடுவார். எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக ஆட்சேபம் தெரிவித்து வரும் சூழலில் அவருக்கு சில நாட்கள் முன்பாக புழல் சிறையில் இருந்தபடியே காணொளி மூலம் அவருக்கு 20வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி உத்தரவிட்டார். எனவே இந்த சூழ்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஏன் இன்னும் அவர் இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் என்று கேள்வி எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் புழல் சிறையில் இருந்தபடியே தன்னுடைய ராஜினாமாவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வானது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு நேர்மறையான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அவர் இலாகா இல்லாத அமைச்சராக 8 மாதங்களாக நீடித்து வரும் சூழலில் திமுகவுக்கு ஒரு நெருடலான ஒரு விஷயமாக அது இருந்தது. மேலும் தார்மீக அடிப்படையிலும் அவர் ராஜினாமா செய்தது மிக சரியாகதா இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இனி அவர் ஜாமீன் கோரும் பொழுது அப்பொழுது நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கின்றன என்றுதான் மற்றவர்கள் கருத்து சொல்கிறார்கள். எனவே இது அவர் மற்ற சிறையில் அமைச்சராக இருந்தாலும் ஒரு சுதந்திரம் இல்லாத நிலையில் அவர் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது அவருக்கு ஜாமீன் கிடைத்தால் அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட கட்சி பணிகளை செய்ய ஏதுவாக இருக்கும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.